தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சாதி மதம் கடந்து ஒரே பானையில் பொங்கும் அரிசி, பருப்பு, வெல்லம், நெய் அனைவரும் ஒன்று கூடும் தமிழர் திருநாள். இதனை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சென்னை தலைமை செயலக ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? தலைமைச் செயலகத்தில் முதல் முறையாக எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் இந்த சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று வருகின்றது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அரசினுடைய அனைத்து துறை செயலாளர்கள் இணைந்து பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில். மிக முக்கியமாக இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்து வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு துறை செயலாளர்களும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்தும், அதே போன்று பெண் செயலாளர்கள் அனைவரும் புடவை அணிந்தும் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 5 மண்பானைகள் வைக்கப்பட்டு அதில் பொங்கல் விழப்பட்டிருந்தது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலக பணியாளர்கள் மூவர் இணைந்து இந்த பொங்கல் விழாவில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொங்கல் பானையிலிருந்து பொங்கல் எடுத்து பரிமாறியிருந்தார்கள். முதலமைச்சர் இதில் பங்கேற்று பேசும் பொழுது தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாளர்கள் தமிழகத்தினுடைய உயர்வுக்காக நேரம் காலம் பாராமல் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பணியாளர்களுக்கு பொங்கல் வழங்கக்கூடியதன் அடையாளமாக தனக்கு முன்பாக இருந்த அந்த பொங்கல் பானையிலிருந்து பொங்கலை எடுத்து முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல்
தலைமைச் செயலகத்தினுடைய பல்வேறு துறை சார்ந்த அரசு பணியாளர்கள் இருந்த நிலையில் அவர்களை நெருங்கி சென்று அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களிடமிருந்தும் முதலமைச்சர் பொங்கல் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார். வழக்கமாக தலைமைச் செயலகத்திற்கு வெளியில் இதுபோன்று அரசு சார்பில் பல்வேறு பொங்கல் விழாக்கள் சமத்துவ விழாக்களாக நடைபெறும். என்றாலும் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளேயே சமத்துவ பொங்கல் விழா, அதிலும் குறிப்பாக அரசு துறையினுடைய பணியாளர்கள் இணைந்து முதலமைச்சரோடு பங்கேற்கக்கூடிய விதமாக நடைபெறுவது இதுதான் முதல் முறை. அனைத்து அமைச்சர்கள் மற்றும் அரசினுடைய துறை செயலாளர்களும் வேட்டி அணிந்தும், அதே போன்று பெண் துறை செயலாளர்கள் தமிழர் முறைப்படி புடவை அணிந்தும் இந்த பொங்கல் விழாவில் சமத்துவ விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.